இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பட்ஜெட் சீரிஸ்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கேன். Realme P4Xங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோன்னு கூட சொல்லலாம். ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஹை லெவல்லயே கொஞ்சம் மிட் ரேஞ்ச்ல 30,000, 40, 50 அப்படியே ஃபிளாக்ஷிப் போயிர்றோம். பட் மிட் ரேஞ்ச்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருந்தது. பட் ஆனா இந்த பட்ஜெட்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூப்பராவே குடுத்துருக்காங்க Realme. ஸோ Realme P4X உடைய வேல்யூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல எனக்கு நெறைய விஷயம் புடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீடியோல பேச போறது என்னன்னா, Realme P4X உடைய மெயினா அவங்க ஹைலைட் பண்ற விஷயம் பேட்டரிங்க. ஸோ இதுல குடுத்திருக்கிற பெரிய பேட்டரி வந்து 7000 mAh பேட்டரி வெறும் 16,000 ரூபாய்க்கு குடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப்னு கூட சொல்லலாம். கூடவே 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜருமே இங்க குடுத்திருக்காங்க. பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே குடுத்துருக்காங்க. ஸோ பைபாஸ் சார்ஜிங்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கேம்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ஜ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இஷ்யூஸ் வராதுன்னு சொல்றாங்க. ஸோ 7000 mAh பேட்டரி குடுத்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு 1 நாள் இல்ல 2 நாள் வரைக்குமே உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸ்க்கு இந்த பேட்டரி ஐ திங்க் இட்ஸ் குட்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த பேட்டரி இத குடுத்திருந்தாலும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸர். ஸோ இதுல குடுத்திருக்கிற ப்ராசஸர் வந்து Dimensity 7400 குடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராசஸர் நான் நல்ல ப்ராசஸர்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில ஆல்மோஸ்ட் பட் ஹெவியான கேம்ஸ் ப்ளே பண்ண முடியலனாலும் உங்க டே டு டே லைஃப்ல டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே சோசியல் மீடியாவாகட்டும், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன கேம் அப்பப்ப ப்ளே பண்ணி பண்ணா இட்ஸ் நாட் பிக் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ராசஸர் இந்த பிரைஸுக்கு நான் ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பிரைஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஓகேவான ப்ராசஸர் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா வந்து இந்த ப்ராசஸர்ல உங்களால கேம்ஸ்மே ப்ளே பண்ணணும். 90 எஃப்பிஎஸ்ல வச்சுமே உங்களால ப்ளே பண்ணிக்க முடியும். ஃபார் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களால இதுல ரியல்மியோட யூஐ ரியல்மி ஸ்மார்ட் போன்றதுனால ரியல்மியோட ஜிடி மோட் எல்லாமே இதுல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 90 எஃப்பிஎஸ்ல உங்களுக்கு கேம்ஸ்மே ப்ளே பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் வாங்குனீங்கன்னா சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல உள்ள முக்கியமான விஷயம் எனக்கு டிஸ்பிளே ஸ்மார்ட் போன்ல பிடிச்சிருந்தது நான் சொல்லுவேன். இதுல கொடுத்திருக்கிற 6.72 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இது வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான். முக்கியமா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருதுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்மார்ட் போன் ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா இருக்கும். ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுவேன், யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறவங்க நல்லா ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ கேம்ஸ் ப்ளே பண்றவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் ஐ திங்க் இட்ஸ் குட் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட்டுமே இருக்கு. ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்க போகுது. கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் ஐ திங்க் இட்ஸ் குட் நான் நினைக்கிறேன். டிஸ்பிளேலுமே உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸ் இல்லை. பட் ஆம்லெட் கிடையாது உங்களுக்கு. அதை நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த பிரைஸ் நம்மளால ஆம்லெட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே டிசைன் வந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் அப்படியே ஒரு ஸ்மார்ட் போன் கம்பெனியை பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும். அது எந்த ஸ்மார்ட் போன்னா சாம்சங் உடைய எஸ் சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் தான். S24 ஐ திங்க் S25 நினைக்கிறேன். இந்த ஸ்மார்ட் போனுடைய அப்படியே காப்பீடு வெர்ஷன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். பட் ஆனா அது பிரீமியமான செக்மெண்ட். ஆனா இது வந்து ஒரு பட்ஜெட்ல காப்பீடு ஸ்மார்ட் போன். இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் தான் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. பட் கேமரா டிசைனுமே அப்படியே சாம்சங் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஐ திங்க் இது வந்து காப்பியே அடிச்சதுனால பிரச்சனை கிடையாது. பட் நல்லாவே பண்ணிருக்காங்க டிசைனுமே பாத்தீங்கன்னா. ஸோ முக்கியமா இதுல கொடுத்துருக்கிற IP64 தான் கொடுத்துருக்காங்க ரேட்டிங்குமே இதுல வந்து. ஸோ பெருசா 6 எல்லாம் கொடுக்கல. ஐ திங்க் இதுவே போதும் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு USB 3.1 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு நம்ம ஆட்ஸ்ன்னு கூட சொல்லலாம் ரியல்மிக்கு. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஸோ நத்திங் உடைய 3A லைட் ஒரு ஸ்மார்ட் போன் போட்டிருந்தேன். அதுலவே உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் ஸ்மார்ட் போன். அதுலயே வெறும் USB 2.2 தான் கொடுத்துருந்தாங்க. UFS 3.1 கொடுத்ததுனால இந்த ஸ்மார்ட் போன் நல்ல ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நத்திங் 3A லைட்லயும் UFS 2.2 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ முக்கியமா Android 15 மேலதான் வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இல்லாம ரியல்மியோட லேட்டஸ்ட் UI 6.0 வருது. எத்தனை பேருக்கு ரியல்மி UI பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு பெருசா ரியல்மி UI வந்து பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க. முக்கியமா இதுல கூடவே இந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த AI இரேசர், சர்க்கிள் டு சர்ச், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா AI ரெக்கார்டிங் கால் இருக்குல்ல, அதை வந்து ஸ்கிரிப்டா மாத்துறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளவுதான் அந்த ஸ்மார்ட் போன். ஒரு பட்ஜெட்ல ஒரு 16,000 ரூபாய் உங்களால இந்த ஸ்மார்ட் போனை வாங்க முடியும். பட் உங்களுக்கு ஒருவேளை இந்த ஸ்மார்ட் போன் ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
கண்டிப்பாக ஆவரேஜாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு நல்லாவே இருக்கும். வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு மொபைல் வேணும், இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு மொபைல் வேணுன்றவங்களுக்கு ஐ திங்க் திஸ் ஸ்மார்ட் ஃபோன் இஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நல்ல ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் கூட சொல்லலாம் இந்த ப்ரைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் see you with another video.